அரசமர இலைகளை எடுத்து டப்பில் தண்ணி எடுத்து ஒரு 10 நாள் ஊற வச்ச 3 நாளுக்கு ஒரு டைம் நம்ம தண்ணியை மாற்றிடணும். இலைகள் நல்லா ஊறி இருக்கும். ஒரு பழைய ப்ரஷ் எடுத்து இதே போல் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இலைகள் கிடைக்கும். இலைகளை இதே போல் பரப்பி வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே நல்லா காஞ்சிரும். எல்லா இலைகளுக்கும் இதே போல் நல்லா கலர் அடிச்சு விட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இனிமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரை நீங்கள் அடிச்சு எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு கலர் A4 ஷீட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்ட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் செஞ்சு வச்ச இலைகளை எடுத்து அழகா இதே போல ஒட்ட வச்சுக்கோங்க. சுத்திலுமா ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இலைகளை எடுத்து 2 இலைகளுக்கு நடுவில் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். அதையும் நீங்க ஒட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இலைகளை எடுத்து 2 இலைகளுக்கு நடுவில் நம்ம சுத்திலுமா ஒட்ட வச்சு எடுத்துக்கலாம். சென்டர்ல கிளிட்டரிங் பேப்பரை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி அதை நீங்க ஒட்ட வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா இலைகள்ல இதே போல நம்ம ஒட்ட வச்சு விட்டுக்கலாம். உண்மையிலேயே இந்த கிராஃப்ட் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம 10 நாள் ஊற வச்சு அந்த இலைகளை கலர் போட்டு எடுக்கும்போது ரொம்பவே நமக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும். இந்த இலைகளை வச்சு நீங்க வேற ஷேப்லயும் நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.